ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டான புசு புசுன்னு இருக்கக்கூடிய குஷ்பு இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி உங்களுக்கு இட்லி வர என்னென்னலாம் நம்ம ஊற வைக்கணும், எப்படி ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி செய்கிறதுக்கு இட்லி அரிசியை நம்ம ஊற வைக்கணும். குஷ்பு இட்லிக்கு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அரிசி எடுத்துக்கிறேன். இங்கே நான் 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு 4-5 முறை கழுவணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி க்ளீனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை 2 முறை கழுவுனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலங்கலாக தான் இருக்கும் தண்ணி. ஸோ நல்லா கழுவிட்டு இதை நம்ம க்ளீன் தண்ணி சேர்த்துட்டு இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து ஊற வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 5 கப் இட்லி அரிசி எடுத்துருக்குறோம்னாக்கா 1 கப் அளவுக்கு உளுந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து நல்ல குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கும் போது அவங்கக்கிட்ட சொன்னால் புது உளுந்தாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க நல்ல உளுந்தாக கொடுப்பாங்க. ஸோ நல்லதாக பார்த்து வாங்கிட்டு ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தண்ணி சேர்த்து தனியாக ஊற வச்சிடலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நம்ம ஊற வைக்க போகிறோம். 5 கப் அரிசி, 1 கப் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, இது கூட 3-4 முத்துக்கொட்டை நம்ம சேர்க்கணும். ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க, கேஸ்டர் சீடு. இது நம்ம சேர்த்தா தான் நம்மளோட இட்லி நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னிட்டு வரும். கண்டிப்பாக இந்த விதையை சேர்த்தே ஆகணும். இல்லாதவங்க சும்மா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நம்ம இந்த மாவில் சேர்த்து கலந்தோம்னா அது கூட நம்மளுக்கு பஞ்சு மாதிரி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொட்டியை நல்லா மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு இந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்துட்டு இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். இது எல்லாமே ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு ஈஸியாக அரைப்படும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம மாவு. ஸோ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்து போட்டு நம்ம அரைக்கணும். உளுந்து நம்ம எப்படி அரைக்கணும்னா, இப்போ உளுந்து வடை செய்கிறதுக்கு நம்ம அரைக்குவோம் இல்லைங்களா, ரொம்ப கம்மி தண்ணி சேர்த்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி அந்த மாவு அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம உளுந்தை அரைச்சி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது அரைகிறதுக்கு. ஸோ ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஈஸியாக அரைப்பட்டுடும். ஒரு 10 நிமிஷம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஸோ இது பார்க்கும் போதே தெரியுதுங்களா, நல்லா லேஸாக இருக்குது. நம்ம இப்படி ட்ராப் பண்ணும்போது அது கீழே அப்படி விழணும், பஞ்சு மாதிரி விழணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசியும் ஆமணக்கு விதையும் போட்டு அரைக்க போகிறோம். இதுவும் நல்லா நைஸாக அரைஞ்ச பிறகு இதிலே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியோடு இது ஒன்றா சேர்த்துட்டோம்னாக்கா அது சரியாக அரையாது ஜவ்வரிசி, அதுக்காகத்தான். ஸோ ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக அரைச்ச பிறகு இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை கலந்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவையாக அரைச்சிங்கன்னா உங்கள் இட்லி ரவை இட்லி மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி, அதுக்காக தான். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி ஒன்றா எடுத்தாச்சு. இது கூட லைட்டாக மேலே நீங்கள் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது புளிச்சு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் ஃபர்மெண்டேஷன் நல்லா சீக்கிரமாக ஆகும், அதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கங்க. நல்லா கீழே உளுந்து இருக்கும். ஸோ நல்லா கீழே இருந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நல்லா ஒரு 8-10 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நல்லா புளிச்சு வரணும் அது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இப்படி லேசாக இப்படி தண்ணி பார்த்தோம்னா மாவு நல்லா நிறையா இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்ல ஸ்டீம் வரணும். பிளேட் வந்து எம்டி பிளேட்டில் இருக்கும் போதே நல்லா வந்து ஸ்டீம் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இட்லி வந்து நல்ல இட்லி கிடைக்கும். நீங்கள் அது சில்லுன்னு பிளேட் வந்து சூடாக இல்லாமல் இல்லை ஸ்டீம் வராதுக்கு முன்னாடியே நீங்கள் இட்லி சேர்த்துட்டிங்கன்னா இட்லி எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இட்லி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஸ்டீம் வந்த பிறகு இப்போ வந்து பிளேட்டில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தடவலை, இல்லை துணி கூட எதுவுமே மேலே போடல. நான் அப்படியே வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லை துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாவில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது இட்லி வந்து ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு எடுத்தோம்னா சூப்பரான குஷ்பு இட்லி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லேசாக நீங்கள் தண்ணி தொட்டுட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இதுதான் இதோட பதம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஒட்டாமல் எப்படி வருதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பிளேட்டு. இது மேலே வந்து சில் தண்ணியை வந்து லைட்டாக இப்படி தெளிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. என்ன அழகாக ஷேப்பாக இருக்குது பாருங்கள், ரவுண்டாக. அவ்வளோதான், நம்மளோட இட்லி வந்து ரெடி. இப்போ இது கூட நீங்கள் பீனட் சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ கார சட்னி இல்லை டிஃபன் சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4-5 இட்லி தாராளமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.